ஸோ டே 2 இன்றைக்கி டேயில் லாஸ்ட் மேட்ச்சுக்கு வந்தாச்சு, குவார்டர் ஃபைனல் மேட்ச். ஸோ ஒரு தரமான பேட்டியில் அமைய போகுது. ஸோ விஎம் ஸ்பாட்டன் வர்சஸ் அழகி இந்தியன் கேஸ். இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 bowler கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ராக்கெட் ராஜ்கமல், நான் ஸ்ட்ரைக்கில் ஐஎஸ்பிஎல் விக்கி. பவுலிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சேலம் பாபு வந்திருக்காரு. அரௌண்ட் த கில் ஃபர்ஸ்ட் ஒன். அந்த பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பால். செகண்ட் பால். பேட்ல டிப் இருந்துச்சு. எஸ் விக்கெட்டுங்க. ரெண்டாவது பால்லே முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு ராஜ்கமல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பாபு. ஒன் ரன் பேட்ஸ்மேன் நவீன். செகண்ட் பேட்ல ஒரு விக்கெட் பார்த்தா எஸ் கீப்பரே எடுத்திருக்காரு. பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. முக்கியமான 2 விக்கெட்டுமே பாபு. கண்டிப்பாக 2 பேருமே. அடுத்த நீ பேட்ஸ்மேன் கண்ணன். வெல் பிளே. பாலுக்கு போய் தள்ளிட்டார் ஆப்ஷன்ஸ்ல. ஒரு சிங்கிள். நான் ஸ்ட்ரைக்கில் அந்த விக்கி ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ரவுண்ட் மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாரு. அவர் சந்திக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணியிருக்காரு. டாட் பால். குயிக்கர் ஒன் ஃபுல் ஃபேஸ்ல ஒயிட் கொடுத்திருக்காங்க. சோ 1 ரன்ல கேரி பண்ணிட்டாரு வெங்கட். பேட் டிப் இருந்துச்சு. இந்த ஓவர்ல வர 3வது விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு பாபு. முக்கியமான விக்கெட் ஐஎஸ்பிஎல் விக்கி விக்கெட். ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. காலிறுதி போட்டியிலே ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு ஸ்கோர் 2. நீங்க 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே நல்லா போட்டு கொடுத்திருக்காரு பாபு. முக்கியமான 3 விக்கெட்டுமே எடுத்துட்டாங்க. செகண்ட் ஓவர் ரெண்டாவது ஒரு போடுறக்காண்டி ஸ்ரீனி ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ உடம்புல பட்டு பாலரே எடுத்திருக்காரு. டாட் பால். செகண்ட் பால். 101. ஃபேஸ்ல லெக் பை மூலமா சிங்கிள் ஓடிட்டாங்க. ஒயிட் ஆக்கர்ல எடுத்து வந்தார் ஆப்ஷன்ஸ் ஆடிட்டு. இது சிங்கிள். ஒரு சிங்கிள் அகைன் முரியேஷன் ஸ்ட்ரைக்ல. லாஸ்ட் பால் டாட் கொடுத்திருக்காங்க. 2 ஓவருக்கு ஸ்கோர் 6. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. நடைபெற்ற 2 ஓவர்களில் 6 ஓட்டங்களை விட தமீம் நியூ பாலர். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். மட்டை வீச்சு பேக் ஃபுட்ல வந்து ஸ்கொயர் லெக் ஃபீல்டர் மாது சேகர் கண்டிப்பா நீங்க ஷாட் மட்டை சுழற்சி. நல்ல ஒரு பவுண்டரி பயிற்சிங்க. 4 ஓட்டங்கள் பெறப்படுகிறது. அப்படிங்களா இந்த மேட்ச்ல முதல் நாள் வந்துருச்சு முருகேசன் பேட்ல இருந்து. யுவர் லெந்த் பால் கம்பேக்கிங் டெலிவரி டாட் வந்து அருமையா அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டர் கையில பால் கண்ட்ரோல்ல வந்து கேட்சை பிடிச்சி கொடுத்திருக்காரு. யூ விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் வளத்தரக்கோட்டை கார்த்திக் உள்ள வந்திருக்காரு. சந்திக்கிற ஃபர்ஸ்ட் ஒன். பணம் பால் ரீபால். கேப்டன் கீழே வந்துருச்சு. டாட் பால். சம்சா ஆடிட்டார். ஃபீல்டரே வச்சிருக்காங்க. லவ்லி டேக்கன் முத்துமணி. சோ இந்த ஓவர்ல ஒரு அனதர் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. கார்த்திக் விக்கெட் ஃபுல்லா அடிச்சாதான் போகும். நீங்க 3 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 12. 5 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. பந்து வீச்சாளர் பாபு தற்பொழுது பந்து வீச்சு முனையில். பவுலர் பாபு அவருக்கான செகண்ட் ஓவர். ஆஹா சிறந்த ஒரு பந்து வீச்சு. டாட் பால். செகண்ட் பால். நல்லது அடி ஸ்கொயர் திசையில். நான் சொன்னது போல தான் நீங்க நெக்ஸ்ட் டைம் உங்க வைன் பேக்ல அடிச்சேன்னா கண்டிப்பா அது மாட்டிக்கும். நீங்க ஃபுல் பவர் கொடுத்து அடிக்கணும். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விராட் சிவா. சிறந்த ஒரு பந்து வீச்சு. மாயஜால பந்து வீச்சு. டாட் பால். போனபால் ரீபால். நிர்ணயிக்கப்பட்ட 1 டிஃபென்ஸ் முறை ஆடப்பட்ட சிறந்த முறையில் வீசப்பட்ட அந்த அதிவேக பந்து வீச்சு. டாட் பால். டாட் ஷாட் அடிச்சிட்டாருங்க. வெயிட் பண்ணி அடிச்சாரு. அடிக்கப்பட்ட பந்து ஒரு 6 வந்திருக்கு ரொம்ப நேரம் கழிச்சு. பெரிய முதல் 6 பதிவு பண்ணிட்டாரு இங்க விராட் சிவா. அதோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்துருச்சு. 4 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் ரவுண்டா 20. 5 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. அன்பு அப்பா
பவுலிங் எல்லாம் அன்சாரி வந்திருக்காரு யங்ஸ்டர். நல்லதொரு மட்டை சுழற்சி நிர்ணயிக்கப்பட்ட Granted ஒண்ணு. நல்லதொரு பிளிக் Super ஆடிட்டாரு. கலப்பணியார் படையப்பா சேகரிக்க 2 ஓடி எடுத்துட்டாங்க 2. நல்லதொரு மட்டை சுழற்சி Phase ல இங்க dot ball. நல்ல ஒரு காப்பாறு பண்ணி மண்டை வெட்டு. காண்டு போயிடுச்சா? போன பால் ஒயிட் +1 ஓடிட்டாங்க. ஸ்டம்ஸ்க்கு மேலே டாட் பால். நல்லதொரு பந்து இரி பால். நல்லதொரு மட்டை சுழற்சி மிட் ஆஃப் திசையில் சிங்கிள். ஒரு லாஸ்ட் ஒன் மோர். நல்லதொரு மட்டை சுழற்சி டாட் பாலோட முடிச்சு கொடுத்துருக்காரு அவருக்கான ஓவர். அன்சாரி 5 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 27. அழகி இந்தியன் கேஸ் ஏஜென்சி பாலர் இஃபாஸ் பாய். ஷாட். நல்ல ஷாட்டுங்க. இந்த அவனார் அவராலையும் பிடிக்க முடியல. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுமே ஆறா பதிவு பண்ணிட்டார் விராட் சிவா. அவர் பேட்ல அந்த ஓவர் ரெண்டாவது ஆறு. மண்ணின் மைந்தர் சிவா அவர்கள் ஷாட். மீண்டும் ஒரு மட்டை சுழற்சி ஃபீல்டர் கையில போயிருக்கு இந்த முறை. இங்க விக்கெட் கிடைச்சிருக்குங்க. சீனியா 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் விக்கெட். சிறந்த ஒரு பிடி. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சூர்யா. நல்லதொரு மட்டை சுழற்சி ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. சிங்கிள் ஓடிட்டாங்க டாட் பால் பேசி. ஓட்டம் பெறப்படுகிறது. நல்லதொரு மட்டை சுழற்சி தான் போயிருக்கு. சான்ஸ் காட்டன் போல்டுக்கான வாய்ப்பு. பவுலரே போயிட்டாருங்க இஃபாஸ் பாய். முடிச்சும் கொடுத்திருக்காரு. இங்க விக்கெட் கிடைச்சிருக்கு. அனுபவ கிரிக்கெட் வீரர். கடைசி 2 நவீன் பாபு ஸ்ட்ரைக்ல. வாலிபால் வீச்சு விக்கெட்டுக்கான வாய்ப்பு. இங்க ரன் அவுட்டுங்க. விக்கெட். ஒரு பால் எனக்கு பேட்ஸ்மேன் மட்டும் யாரும் இல்லைங்க. லாஸ்ட் ஒன் மோர். ஷாட். உள்ளடிச்சு வந்த பந்து லாங் ஆஃப் ஆடிட்டாருங்க. ஒரு 6 வந்துருச்சுங்க. லாஸ்ட் பால்ல ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு சூர்யா. மச் லீடர் 6. இந்த ஒரு 6 எவ்வளவு காஸ்ட்லியா இருக்குன்னு பாப்போம். இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா போங்க. ஸ்டாப் கம்ப்ளீட் ஆயிருக்கு. கார்த்தினே கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. ஃபீல்டிங் உள்ள வந்துட்டாங்க. டீம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ 6 ஓவர் 6 ஓவருக்கு ஸ்கோர் ரவுண்டா 40 ரன் ஆடிட்டாங்க. 41 டார்கெட். அதே மாதிரி இவங்களும் பவுலிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வர பரபரப்பாக இருக்க போது இந்த மேட்ச். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல வெங்கட், நான் ஸ்ட்ரைக்ல விக்கி. அதே மாதிரி பவுலிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்றக்காண்டி ஐஸ்பில் விக்கி வந்திருக்காரு. நல்ல பேட்டிங். ஓவர்டேக்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன். டிஃபென்ஸ் மைண்ட் செட் ஆப்ஷன்ஸ் தட்டி விட்டு கண்டிப்பா எப்படி கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க வெங்கட். செகண்ட் பால். ஸ்கொயர் லெக் திசையில் ஒரு தட்டி விட்டாரானா கீப்பர் போயிட்டாருங்க ராஜ்குமார். முயற்சி இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ரன்னிங் ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு பேக் டு பேக் சிங்கிள். கண்டிப்பா தேர்ட் ஒன். சிறந்த ஒரு பந்து வீச்சு டாட் பால். ஒட்டுக்க அப்பீல் எடுத்தாங்கன்னா இங்கே டாட். சேஃப் ஆப்ஷன்ஸ் தட்டி விட்டு இது சிங்கிள். நல்ல ஒரு தடுப்பாட்டம். இதனாலே பிடிக்க முடியல. இங்க எம்பையர் செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு 4 வந்துருச்சு. விக்கி பேட்ல இருந்து பதிவு பண்ணிட்டாரு செகண்ட் ஹாஃப்ல. சிறப்பான ஒரு 4. ஷாட். ஒரு லாங்கா ஆடிட்டாரு. ஃபீல்டர் கையில இங்க நல்ல டேக்கர் கார்த்திக். விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. இங்க 4 பதிவு பண்ண பேட்ஸ்மேன். மண்ணை சேர்ந்த விக்கி வீஎம் பாட நடிக்காத. ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 7. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஓவர் ரெண்டாவது ஓவர் போடுறக்காண்டி நவீன் பாபு. ஃபர்ஸ்ட் ஒன். நல்லதொரு மட்டை தட்டி விட்டுருக்காரு. வெங்கட் அவர்கள் நிதானமாக விளையாடி கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக இனி பேட்ஸ்மேன் அந்த விக்கி ஸ்ட்ரைக்ல படையப்பா. வேர் பால் ஆப்ஷன்ஸ் ஆடிட்டு இதுவும் சிங்கிள். ஓட்ட பெறப்படுகிறது. நல்லதொரு மட்டை அவுட் ஆப்ஷன்ஸ் ஆடிட்டாரு. நல்லதொரு தடுப்பு சூர்யாவோட மிருது 1 2 பேட் த்ரோ தான். கண்டிப்பா த்ரோ குயிக்கா இல்ல அப்படிங்கல. சோ 2 ஓடி எடுத்துட்டாங்க. 2 நல்ல கீழ வந்து வீசப்பட்ட பந்து டாட் பால். கண்டிப்பா அந்த இடத்துல டாட் பால் போற எலிஜிபிள். தட்ட பார்த்தாரு. இதுவும் டாட்டுங்க. பேட் கீழ வந்திருக்கு. பேட் பாய் 2 டாட் பால். நல்ல அடி மீண்டும் சூர்யா அவர்களது பந்தை நோக்கி நல்ல ஒரு தடுப்பாட்ட பணி. ஸ்டாப் சிங்கிள்.
ஒரு முக்கிய அவர்கள் 2 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 12 விஎன் ஸ்பாட்டன். ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் உள்ள 24 பந்துக்கு 29 ரன் தேவை. தெரியும் எங்கேயுமே சேஞ்ச் பண்ண. அந்த கண்ணுல தெரியும். பவுலிங் எல்லாம் விக்கி வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். அந்த குச்சா இருக்கும். ஃபர்ஸ்ட் பால் வர விட்டு ஆப்ஷன்ல கட் பண்ணிட்டு லாஸ்ட் ஆஃப் லோகு சான்ஸ் வாங்கி ஒரு மிஸ் கால் நடந்திருக்கு. ஸோ அங்கே ரன் அவுட்டுங்க. ஸோ 1 ரன் ப்ளஸ் ரன் அவுட் கிடச்சிருக்கு. நல்ல ஃபீல்ட். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால். இதுவும் டாட் பால். லைன் அண்ட் லென்த்ல லைனை பிடிச்சி போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பால். ஆடிட்டாரு. ஒரு மட்டை சுழற்சி மெட்டிக்கிற திசையில் கண்ணன் ஒரு கலப்பணியில் கரான தடுப்பாளர் தான் கண்ணன். கண்டிப்பா சிங்கிள். நியூ பேட்ஸ்மேனா வந்த மண்டவட்ட பிரவீன் இப்போ ஸ்ட்ரைக்ல. ஸோ சேஃபாக கட் பண்ணி விட்டு கிராண்டட் 1 ரன் மட்டும். கிராண்டட் 1 வெரைட்டி ஆடிட்டார். ஆப்ஷன் 2 ரனுக்கு ஒரு முயற்சி இருக்கு. 2 ஓடி எடுத்துட்டாங்க. ரன்னிங் பிடித்த விக்கெட் குயிக்கா இருந்துட்டாங்க. 3 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 17 விஎன் ஸ்பாட்டன். 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா வருங்க விக்கி நல்லா போட்டு கொடுத்துருக்காரு போன ஓவர். பவுலிங் எல்லாம் சூர்யா வந்திருக்காரு. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஆடிட்டாரு. கிராண்டட் 1. ஸோ ரிமைனிங்ல 17 பாலுக்கு 23 தேவை. செகண்ட் பால் வந்து லாங் ஆஃப் ஆடிட்டாரு. சிவா அவர்கள் கலப்பணியை சேகரிக்க நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் நல்ல மட்டை சுழற்சி சைடு எட்ஜ். நல்ல ஒரு மட்டை சுழற்சி. அம்பேடிஷன் தான். 2 பேரும் என்ன கான்செப்ட் கொடுங்க. அதான் அம்பேடிஷன் தான். ஸோ போன பால் கிராண்டட் 1. ஸோ தட்ட பார்த்தாரு. டாட் பால். சூர்யா அவர்கள் கையிலிருந்து மேல வச்சிருக்காங்க. நல்ல த்ரோ. அங்க அம்பையர் சிக்னல். ஸோ நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து சேஃபா 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அடிக்கலங்க. குயிக் ரன்னிங் சிங்கிள் ஓடிட்டாங்க. ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. ஓவர் இதுக்கான 4 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 23. பவுலர் கார்த்திக். நல்ல மட்டை சுழற்சி. ஸோ ரிமைனிங்ல பாலுக்கு 17 தேவை. ஸ்டோன்ரி பேட்ல ஏஜ் முக்கியமான விக்கெட். ஸோ ராஜ்கமல் வந்தாரு. புடிச்சும் கொடுத்திருக்காரு. விக்கெட் கிடைச்சிருக்குங்க. ஆட்ட விளக்கிறார் பிரவீன். விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்காரு கார்த்திக். அவருக்கான ஃபர்ஸ்ட் பாலே. ஸோ முக்கியமான விக்கெட். நான் சொன்னது போல தான். ஒரு விக்கெட் மேட்ச்ல என்ன மொமெண்டம் இருக்கு பாப்போம். ஒரு டாட் ஓடினா 2 விக்கெட் கிடைக்கும். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் இஃபாஸ் பாய் உள்ள வந்திருக்காரு. 11க்கு 17. செகண்ட் பால் பேட்ல ஏஜ் சம ஹைட்டுங்க. நிர்ணயிக்கப்பட்ட கிராண்டட் 1. லவ்லி பால். கீப்பர் கைவசம் டாட் பால். நீர்பள்ளி கார்த்தி அவர்கள் கையிலிருந்து டாட் பால். நல்ல ஒரு மட்டை சுழற்சி. சைடு சான்ஸ் பார். டைரக்டா ஸ்டம்ப்ல அடிச்சிருக்காரு. அங்க அம்பையர் சிக்னல். கண்டிப்பாக நல்ல ஒரு ரன்னிங் தான் பண்ணணும். நாட் அவுட் கொடுத்திருக்காங்க. ஒரு ரிஸ்க் ரன் எடுத்திருக்காங்க. சிங்கிள் ஓடிட்டாங்க. நவீன் பாபு அவர்கள் கையிலிருந்து. ரிமைனிங் உள்ள 8 பாலுக்கு 15. லவ்லி பால். கீப்பர் கையில டாட் பால பதிவு பண்ணிட்டாரு. லாஸ்ட் ஒன் மோர். தட்டா பார்த்தாரு. கீப்பர் கைவசம். ஸோ டாட்டோட இந்த ஒரு சூப்பரா போட்டிருக்காருங்க. நீர்பள்ளி கார்த்திக். முக்கியமான ஓவர் சூப்பரா போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் ஓவர். போன ஓவரை போட்ட கார்த்திக் 3 ரன்ல போட்டிருக்காருங்க. 12 பாலுக்கு 18 தேவை அப்படிங்கல. அந்த ஓவர் 3 ரன்ல போட்டு கொடுத்திருக்காரு. ஸோ ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 15. அதே மாதிரிமே பிரைட்னஸ் வச்சு பாருங்க. இருந்துருச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு மேட்ச் ஓவர் போறக்காண்டி. ஸோ விராட் சிவா வந்திருக்காரு. அதே மாதிரி லாஸ்ட்ல உள்ள வந்து நல்லா ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன். உள்ளே கணக்கு ரிமைனிங் உள்ள 5 பாலுக்கு 14 தேவை. செகண்ட் பால் பேட்ல ஒரு ஏஜ் சான்ஸ் பார்.
ஸோ சிவா பவுலரே வந்துட்டாருங்க, விக்கெட் கிடைச்சிருக்கு, காட்டன் பால். ஸோ வெங்கட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க சிவா. நல்ல ஒரு பந்து வீச்சு சிவா அவரோட பேருந்து. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மாது உள்ள வந்திருக்காரு. தேர்ட் ஒன் ஷாட்டுங்க, வாட் ஏ ஹிட். உள்ள வந்த வேகத்துல ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. மச்சு நீடு 6. அந்த மேட்சை மாத்திரனா இவரால மட்டும் மாது பேட்ல இருந்து வந்துருச்சு. நல்ல ஷாட். பார்த்துட்டாருன்னா கண்டிப்பா அடிப்பாருங்க. ஸோ ரிமைனிங்ல 3 பாலுக்கு 8 ஷாட். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடிட்டாரு. இதுவும் 6 போயிருச்சுங்க. ஸோ பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணிட்டாரு. ஸோ உள்ள வந்து மேட்சையே மாத்திட்டாருன்னு தான் சொல்லணும். மாது மேட்சையுமே க்ளோஸ் ஆகி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ உள்ள வந்து 2 பாலை சந்திச்சு 2 6 பதிவு பண்ணிட்டாரு. ரிமைனிங்ல 2 பாலுக்கு 2 ரன் தேவை. நல்ல ஒரு மட்டை சுழற்சி சேர்த்து செய்யும் அடிட்டாரு. இல்லை ஒன்று உள்ள வச்சு எண்டு மாறுறாங்க. ஸோ 1 ரன் ப்ளஸ் ரன் அவுட். ஸோ லாஸ்ட் பாலை மாற்ற தான் ஸ்ட்ரைக் வச்சுக்கிறாரு. ஸோ லாஸ்ட் 1 பாலுக்கு 1 ரன் தேவை. ஸோ இங்கே மேட்சை ட்ரா பண்ணிட்டாங்க விஎம் ஸ்பாட்டன். ஸோ அதே மாதிரி க்ளோஸ் ஃபீல்டிங் வச்சுருக்காங்க. ஸோ 1 பாலுக்கு 1. ஸோ மேட்ச் ட்ரா ஆனால் சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க. அப்போ லாஸ்ட் ஒன் பேட்டில் ஏஜ் ஃபீல்டரே வச்சாங்க, ஆனால் கேட்ச் கேரி ஆகல. ஸோ அப்படிங்கல சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு செலிப்ரேஷனும் பார்க்க முடியுது. ஸோ லாஸ்ட்டில் உள்ள வந்து மேட்சையே மாற்றிட்டாருங்க மாது. அவங்க டீமை வின்னிங் மூமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. செம மேட்ச், த்ரில்லர் மேட்ச். ஸோ மேட்ச் ஆன் பை விஎம் ஸ்பாட்டன். ஸோ இந்த மேட்சை வின் பண்ணி ஸோ செகண்ட் டீமாக பிரைஸ் என்டர் ஆகிட்டாங்க இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ ஒரு நல்ல மேட்ச், நல்ல பிளேயர் 2 டீம். 4 வந்து பிரைஸ்பா. இது நல்லா இருக்கும் உங்களுக்கு, உனக்கே நல்லா இருக்கும். சிறந்த ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்த அறநாயகி மண்ணை சேர்ந்த சிறப்பு பரிசு வழங்கப்படும். இப்போ வரைக்கும் எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பெஸ்ட் ஆல்ரவுண்டர் விக்கி சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். அதே மாதிரி பெஸ்ட் பேட்ஸ்மேன் டி-ஷர்ட் ஆல்ரவுண்டர் விக்கி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அன்பு தம்பி சிறப்பான விளையாடுறான்.